அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு மிகவும் சுவையான ஃப்ரெஞ்ச் கிஷ் எப்படி பண்ணுறதுன்னே பார்க்கலாம். இந்த ஃப்ரெஞ்ச் கிஷ் வந்து நான் குக்கர்லையும் ஓவன்லையுமே பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து பிட்ஸாவை விட பல மடங்கு சுவை கொண்டது, ஆரோக்கியமானது, ரொம்பவே சுலபமான முறையில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதோட டேஸ்ட்டை வந்து நான் சொல்லவே முடியாது, அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. இப்போ வந்து தேவையான பொருட்கள் லிஸ்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். 400 கிராம் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் 100 கிராம் பட்டர். பட்டர் வந்து மெல்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிசைய நல்லாயிருக்கும். நீங்கள் பட்டர் யூஸ் பண்ண இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து 100 கிராம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்க்ரம்பிள்டு ஆனதுக்கப்புறம், அதாவது நல்ல அந்த மாவும் பட்டரும் கலந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஐஸ் வாட்டர் வச்சு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். இதுதான் பை க்ரஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் கோதுமை மாவை யூஸ் பண்ணிக்கோங்க, மைதா யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ நான் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சம் மெல்ட்டான பட்டர் எடுத்து லைட்டாக மேலே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாவை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் எடுக்க வச்சிடலாம். இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணுங்கள், ரியலி அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். பிட்ஸாலாம் இதுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில், மண் பாத்திரத்தில் நான் வந்து ஒரு 25 கிராம் பட்டர் போட்டுக்கேன். நீங்கள் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பட்டர் வந்து சால்ட்டட் தான். அப்புறம் வந்து பூண்டு வந்து ஒரு 8லேருந்து 10 பல் போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனது. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா ஆம்லேட்டுக்கு கட் பண்ணுற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் அப்படி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் வந்து சிக்கன் கீமா யூஸ் பண்ணுறேன் 600 கிராம். நீங்கள் வந்து மஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம், பன்னீர் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், மட்டன் கீமா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஒன்லி வெஜிடபிள் ஆல்சோ யூஸ் பண்ணிக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, க்ரீன் பீஸு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரை நல்லா சின்னதாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஸோ விதமாக நீங்கள் பண்ணிக்கலாங்க. இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இந்த சிக்கன் கீமாவை வந்து நான் இப்போ லைட்டாக உப்பு மட்டும் போட்டுக்கலாம், இந்த கீமாவுக்கு தேவையான அளவு. அப்புறம் வந்து இந்த சிக்கன் கீமா வந்து நான் ஓரளவு தான் சின்ன சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கேன், ரொம்ப கீமாவாக கட் பண்ணலை. இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணாலே போதும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. அந்த கீமாவில் உள்ள தண்ணியிலேயே அது ப்ளஸ் நம்ம மூடி வைக்கிறதுனால வர்றது ஸ்டீம்லேயே குக் ஆயிரும். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிட்ஸாலாம் ஒன்றும் இல்லை, ரொம்பவே அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க, அப்படி இருக்கும். இப்போ கேரட் வந்து நான் ஒரு ஃபுல் கேரட் போட்டிருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி. கேப்சிகம் 2 கேப்சிகம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு இதில் கேரட் வேண்டாம் அப்படி இஷ்டம் இல்லைன்னா, கேரட் பிடிக்கலன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து விதவிதமான ஸ்பினச்சும் போட்டுக்கலாம் நீங்கள், நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் நம்ம காரத்துக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்கக்கூடாது. இது வந்து நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நல்ல ஃப்ரெஷ் பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன். இப்போ வந்து கேஸை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு வெங்காயத்தலையை போட்டுட்டு அவ்வளோதான். இது வந்து ரெடி ஆகிட்டு இதை ஒரு சைடில் வச்சிடலாம். இது வந்து இப்போ வந்து ஒரு 75% தான் குக் ஆகிருக்கும். நம்ம வந்து இதை சைடில் வச்சிடலாம். இப்போ பாருங்க, நம்ம இதுதான் பை க்ரஸ்ட்டுக்குள்ள மாவு. இப்போ நம்ம இதை ரெடி பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாவை வந்து நீங்கள் வந்து ஒரு 2 அல்லது 3 நீங்கள் 2 ட்ரேயில் பண்ணுறீங்க அப்படின்னா 2 பிரிச்சுக்கலாம். 3 ட்ரேயில் பண்ணுறீங்கன்னா 3 ஈக்குவல் சைஸாக உங்கள் ட்ரே அளவுக்கு நீங்கள் பிரித்து எடுத்துக்கிடலாம். எடுத்துட்டு மாவு
அப்புறம் வந்து ட்ரே கண்டிப்பாக நம்ம கேக் ட்ரே தான் வேணும், அதுதான் வேணும், இதுதான் வேணும் அப்படிலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. உங்கள் வீட்டில் உள்ள அலுமினிய பிளேட்டில் நீங்கள் அழகாக பண்ணலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி மாவை வந்து நான் உருட்டி எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், அதோட அகலம் கொஞ்சம், அந்த விட்டு வந்து கொஞ்சம் ஜாடாவாக இருக்கணும், ரொம்ப மெல்லுசாக உருட்டாதீங்க. இப்போ நான் என்னோட ட்ரே கொஞ்சமே பெருசாக இருக்கும், அந்த ட்ரேயில் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச் அளவு டீப் இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம ஸ்டஃப்பை வந்து இதில் தான் ஊற்றி நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரை டீப் இருந்தால் நல்லாயிருக்கும். என்னோட ட்ரே கூட கொஞ்சம் கம்மியான டீப் தான். இப்போ வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு இப்படி குத்தி குத்தி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து குக்கரில் அப்படின்னா, இப்போ நீங்கள் சின்ன ட்ரை யூஸ் பண்ணீங்கன்னா குக்கரில் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு இந்த பை க்ரஸ்ட்டை மட்டுமே குக் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கிடணும். நான் வந்து ஓவனில் 10 மினிட்ஸ் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ஒன்லி 10 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து இந்த டோவை மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கலாம், பேக் பண்ணி. இப்போ இது ரெடி ஆகிட்டு, குக்கரில் நீங்கள் நார்மலாக நான் இந்த வீடியோவில் எண்டில் காமிச்சிருக்கேன் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ வந்து நான் வந்து ஒரு 5 எக்கு உடச்சி ஊற்றிருக்கேன், அதை நல்லா பீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து 75 ml மில்க் ஊற்றிக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் குழந்தைங்கள்லாம் அப்படி விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போ திரும்ப ஒரு 1/2 டீஸ்பூன் ஃப்ரெஷ் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். இது வந்து ஜாதிக்காய் பொடி, நட்மெக் அதோட பவுடர், அது வந்து ஒரு 2, 3 பிஞ்ச் அளவு சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்ல மனம் இருக்கும். இப்போ பாருங்க, இது நல்லா ஆறிட்டு இப்போ நம்ம இதில் இந்த முட்டை பால் கலந்த கலவையை சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து கம்மியான மெஷர்மெண்ட்டு படி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் எல்லாமே கம்மி பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ வந்து நான் கொஞ்சமாக ஒரு 50 கிராம் சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சீஸ் வந்து லோக்கல் சீஸ் தான். இதில் நீங்கள் வந்து மொசரல்லாலாம் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது வந்து நார்மலாக சும்மா லோக்கல் சீஸ் யூஸ் பண்ணாலே போதும். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிட்டு, ரெடி ஆனது அந்த கலவையை இதில் போட்டுருங்க. இந்த ட்ரே வந்து நான் குக்கரில் தான் வச்சு காமிக்க போகிறேன். சேம் கேக்கோட நம்ம கேக் எப்படி பண்ணுறோம் அந்த மெத்தட் தான் இதுவும், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ எல்லாமே நம்ம போட்டாச்சு. இது மேலே லைட்டாக வெங்காய தலையை போட்டுக்கோங்க. இப்போ நான் இன்னொரு ட்ரேலையும் ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து இன்னொரு பெரிய ட்ரேலையும் நான் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், குக்கரில் கொஞ்சமாக கீழே மண் அப்படி இல்லைன்னா சால்ட்டு போட்டுட்டு ஒரு ரிங்கு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அது இல்லாமல் வைக்கலாம். அப்புறம் வந்து குக்கரில் உள்ள ரப்பரும் எடுத்துடணும், விசிலும் எடுத்துடணும். இந்த குக்கரை வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு, அல்லது 20 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் நல்ல ஸ்லோ ஃபயரில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு, திரும்ப நம்ம இந்த கிஷ்ஷை மட்டும் உள்ளே வச்சு மேலே திரும்ப நான் நட்மெக் பவுடர் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஒரு 35 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா திறந்து பார்க்கக்கூடாது, ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. ஓவனில் வந்து 140 டிகிரியில் 20 மினிட்ஸ் பண்ணிக்கலாம். 20 மினிட்ஸ் மட்டுமே பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 15லேருந்து 20 மினிட்ஸ் வரை ஆகும். இப்போ இதே ரெடி ஆகிட்டு, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க, அப்படி ஒரு டேஸ்ட்டு. ஆக்சுவலி வந்து நான் இந்த ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் என் சேனலில். குக்கரில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதனால தான் நான் இன்றைக்கி குக்கர்லையும் பண்ணியிருக்கேன், ஓவன்லையும் பண்ணியிருக்கேன். இது லைட்டாக கொஞ்சம் நேரம் ஆற வச்சதுக்கப்புறம், அதாவது ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் கூட நீங்கள் வெட்டி சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து இது கொஞ்சம் உடனே வெட்டியிருக்கேன்.
பாருங்க ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. இது ரொம்ப சின்ன பீஸ் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். அதாவது பிட்ஸா விட ஹெல்த்தியானது ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. இந்த இந்த ஃபுல் ட்ரேயே நானும் என் பையனுமே ஃபுல் காலி பண்ணிட்டோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. ரொம்ப சூப்பரா இருக்கும். மறக்காம நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. இது வந்து இன்னொரு ட்ரேல நான் பண்ணது. நீங்க வந்து கண்டிப்பா அலுமினிய பிளேட்ல யூஸ் பண்ணிக்கலாங்க. 1 இன்ச் அளவு ஹைட் இருந்தா போதும். அப்படி இல்லன்னா குக்கர் இல்ல அப்படின்னா, அலுமினிய பாத்திரத்திலயும் குக் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சேம் இந்த குக்கர்ல நம்ம எப்படி பண்றோம், அதே மாதிரி தான் நீங்க பண்ணணும் ஆனா. இதுவரைக்கும் பொறுமையா என்னோட ரெசிபி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்